Wuthering Heights. இந்த இது ரொம்ப ரொம்ப நல்ல நாவலுங்க. இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் சாப்டர் வைஸ் சொல்லலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நாவலை எழுதுனது யார், இதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊடையில் தாங்க சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஒரு ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணி என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சி போகுங்க. எனக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாப்டர் 1. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாகுட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தாங்க வராங்க. இவங்க என்ன அப்படின்னா 1801 ஒரு டைரி எழுதுறாங்கங்க. அந்த டைரியில் ஃபஸ்ட்டு டேயான த்ரஸ்கிராஸ் கிரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை பற்றி தாங்க எழுதுறாங்க. அந்த ஏரியா ஒரு ஐசோலேட்டடான ஒரு தின்லி பாப்புலேட்டடான ஒரு யாக்ஷேர் மக்களை கொண்ட ஒரு ஏரியா தாங்க அந்த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு இவர் ஷார்ட்லி அரைவிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் அரைவிங் அட் த கிரேஞ்சுக்கு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஒரு லேண்ட் லார்டுக்கு வந்து விசிட் பண்ணுறாருங்க. அந்த லேண்ட் லார்ட், அதாவது அந்த லேண்டுக்கு சொந்தக்காரர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கித்கிளிஃப். இவர் வந்து மீட் பண்ணுறாருங்க. அங்கே வந்து புயல் வீசுது. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா மிஸ்டர் கித்கிளிஃபை வந்து மீட் பண்ணுறாரு. அவரை மீட் பண்ணப்போ கித்கிளிஃப்க்கு இவருடைய முதல்ல அவரை பார்க்குறப்போ லாகுட்டை பார்க்குறப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வரல கித்கிளிஃப்க்கு லாகுட் மேலே. அதனால அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா ஒரு ரூமில் அப்படியே தனியாகவே வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ்க்கு இடையில விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ்கிட்ட இருந்து லாகுட்டை யார் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பர் தான், அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பர் தான் கடைசி லாகுட்டை சேவ் பண்ணுறாங்க அந்த டாக்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த நேரத்தில் லாக்வுட் ரொம்ப ஆங்க்ரி ஆகிறாரு. இது தாங்க சாப்டர் 1. சாப்டர் 2. சாப்டர் 2ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்வுட் அவருடைய ஸ்டடி ஆய்வகத்துக்கு முன்னக்கூடி அந்த கதகதப்பான அந்த ஃபயர் முன்னாடி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணுறாருங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு சர்வெண்ட் என்ன செய்கிறான் அப்படின்னா ஸ்வீப் பண்ண எல்லா டஸ்ட்டையும் கொண்டு வந்து அந்த ஃபயருக்குள்ளே போடுறான். உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா 4 மைல் தூரம் நம்ம ஊதரிங் ஹைட்ஸுக்கு நடந்து போயிடுவோம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாருங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா ஊதரிங் ஹைட்ஸுக்கு போகிறதுக்கு, அதாவது கிரேஞ்சில் இருந்து ஊதரிங் ஹைட்ஸுக்கு போகக்கூடியதுக்கு 4 மைல் தூரம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவர் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது ஸ்னோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பனிமலையெல்லாம் போய ஆரம்பிக்குதுங்க. போய ஆரம்பித்த உடனே இவர் உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னா எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டுறாரு. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லைங்க. உடனே இவர் என்ன ஒரு ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஓல்டு சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹெத்கிளிஃப் வீட்டில் இல்லை, நீ உள்ள வா அப்படிங்கிற மாதிரி இவரை கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் மேன் கூட அவரை நோக்கி அவரை அழைக்கிறதுக்காண்டி வராருங்க. உடனே லாக்வுட் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஃபைனலி அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு சிட்டிங் ரூமில் போய் உட்காந்துருக்கிறாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் அந்த ஃபயர் முன்னாடி அவங்க உட்காந்துருக்கிறத லாக்வுட் பார்க்குறாரு. உடனே லாக்வுட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இது கித்கிளிஃபோட ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்னு அவர் கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல இப்போ கித்கிளிஃப் வராரு. வந்த உடனே இவர் கரெக்ட் பண்ணுறாரு. அது என்னுடைய ஒய்ஃப் இல்லை, அது என்னுடைய மருமகா அப்படின்ட்டு கித்கிளிஃப் வந்து சொல்கிறாரு. அதே இடத்துல ஒரு யங் மேனும் நிற்கிறாங்கங்க. அந்த யங் மேனை பார்த்து லாக்வுட் சொல்கிறாரு, இதுதான் அப்போ மருமகன்னு சொல்கிறாங்க, அப்போ இது மகனாக இருக்கும் போல் அப்படின்ட்டு அவர் அப்பையும் நினைக்கிறாரு. உடனே கித்கிளிஃப் அதையும் கரெக்ட் பண்ணுறாரு. இல்லை, அது என்னுடைய மகன் இல்லை, அவன் பெயர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டன் எரன்ஷா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாருங்க. இது வந்து என்னுடைய சன் இல்லை, இது வந்து என்னுடைய மருமகா அப்படிங்கிறத அவருக்கு தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பனி மழையாக பொஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படி பனி புயலாகவே மாற ஆரம்பிச்சுட்டுங்க. பிகம்ஸ் ஒரு பிளிஸார்டாக ஆக ஆரம்பித்தோடனே லாக்வுட் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஓகே, நான் வந்து இப்போ த்ரஸ்கிராஸ் ரேஞ்சுக்கு போகணுமே, எனக்கு யாராவது வந்து கைட் பண்ணுங்க இந்த வழியாக போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலைங்க. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஓகே, நானே ஒரு வழியை கண்டுபிடிச்சி நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு லேடனை எடுக்கிறாரு. அங்கேருந்து லேடனை எடுக்கிறத பார்த்துட்டு ஜோசப் என்ன நினைக்கிறாருன்னா இவர் லேடனை அதாவது லேடன்னா விளக்கை எடுத்து திருடுதான் அப்படின்னு நினச்சிட்டு நாயை திறந்து விட்டுறதாருங்க. திறந்து விட்டோன்னா லாக்வுட் உடனே பயத்தில் அந்த லேடனை அங்கேயே வச்சுட்டு அப்படியே பின் வாங்குறாரு. உடனே லாக்வுட் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஒரே கோவத்தில் அப்படியே ஆங்க்ரி ஆகுறாரு. அவருடைய கோவத்தில் அவருடைய மூக்கிலேருந்து நோஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளட்டே ப்ளீட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு அவருக்கு கோவம் வந்து அதிகமாகிடுச்சிருச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு ஹவுஸ் கீப்பர் வராரு. அவர் தான் வந்து யார் அப்படின்னா ஜில்லா. அந்த ஜில்லா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் அப்படியே லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க. இதோட செகண்ட் சாப்டர் முடியுது. தேர்ட் சாப்டர்
இப்போ தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜில்லா வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த வே ரூம், அந்த ரூம் வழியாக வந்து ரூமுக்கு வெளியில் ஓடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்படி கிறுக்கி வச்ச ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்து பெயிண்டால் கிறுக்கி வச்ச வேர்ட்ஸ்லாம் வந்து அவர் பெட்டு பக்கத்தில் வந்து அவர் நோட் பண்ணுறாருங்க. அந்த வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் எரன்ஷா, கேத்ரின் லிண்டன், கேத்ரின் எரன்ஷா, கேத்ரின் ஹெத்கிளிஃப் அப்படிங்கிற 3 நேம் தாங்க அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த 3 நேம் எழுதப்பட்டதோட அந்த இடத்துல ஒரு 25 இயர்ஸுக்கு பழமையான ஒரு டைரியையும் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாருங்க நம்ம லாக்வுட். இப்போ எடுத்த உடனே அந்த டைரிக்கு ஓனர் வந்து கேத்ரின் எரன்ஷா அப்படிங்கிறதும் அந்த டைரியோட முன்பக்கத்து மூலியமா தெரியுதுங்க. இப்போ அந்த டைரியில என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா லாக்வுட்ஸ் வந்து அந்த டைரியை அப்படியே ரீட் பண்றாருங்க. ரீட் பண்ணும்போது அந்த டே ஆஃப் த உதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. அதாவது ஆஃப்டர் ஹர் ஃபாதர், கேத்ரின் எரன்ஷாவோட ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்ட அந்த டைரின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, அந்த டைரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹின்லி வந்து அவருக்கு அந்த கேத்ரின் எரன்ஷாவுக்கு ஒரு குரூவலான ஒரு ஓல்டரான ஒரு பிரதர் இருக்கிறான். அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரினையும் சரி ஹித்கிளிஃபையும் சரி எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் அந்த டைரி மூலியமாக இவருக்கு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லை, அந்த டைரி மூலியமாக கேத்ரினும் ஹித்கிளிஃபும் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹின்லிக்கு ஹித்கிளிஃபை பிடிக்காது அப்படிங்கிற விஷயமும் அது வழியாக தெரிய வருதுங்க. இப்போ அது மட்டும் இல்லை, அந்த டைரியில் ஒரு பாயோட ஹேரை வந்து ஹின்லியோட ஒய்ஃபான ஃப்ரான்சிஸ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைரியை படிக்கிறது மூலியமா அவருக்கு தெரியுதுங்க. அப்படியே படிச்சுட்டு இருந்தா அவர் அப்படியே ஸ்லீப் ஆயிடுறாரு, அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா லாக்வுட் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நடுராத்திரில கனவுல வந்து ஒரு பேர் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உடனே பாதி தூக்கத்தில் எழுந்துச்சிட்டு ஒரு பிரான்ச் வந்து அந்த விண்டோ வழியாக உள்ளே வருது. உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பாதி தூக்கத்தில் அந்த பிரான்ச்சை அப்படியே உடைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க. உடைக்கிறதுக்கு அந்த பிரான்ச்சை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா உடைக்கிறாரு. ஆனால் கண்ணு முழிச்சு அவர் பார்க்குறாரு, அது பிரான்ச்சே இல்லை, அது ஒரு கோஸ்டோட கை. அது பிரான்ச்சே இல்லை, அது ஒரு கோஸ்டோட கை. அவர் இவ்வளோ நேரம் பிரான்ச்சுன்னு நினச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தது எதோட கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேயோட கை தாங்க. அந்த பேயை கையை பிடிச்சிட்டு அந்த பிரான்ச்சை உடைக்கிறதா நினச்சிட்டு அந்த பேயோட மணிக்கட்டை பிடிச்சி உடைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனுடைய ரத்தம் ஃபுல்லாக அப்படியே பெட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது. உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ இவ்வளோ நேரம் நம்ம பிடிச்சிட்டு இருந்த பேயோட கையவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. அந்த விண்டோவில் ஒரு ஓட்டை வழியாக தான் அந்த பிரான்ச் வருது. உடனே அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காண்டி கையில் இருந்த புக்கெல்லாம் வச்சு அப்படியே ஓட்டையை அடைக்கிற பார்க்குறாரு. புக்ஸ் எல்லாம் வச்சு அடைக்க பார்க்குறாரு. அந்த புக்ஸ்லாம் வந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிருது. உடனே அப்படியே அந்த பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறாரு. அந்த இடத்துல ஹித்கிளிஃப் வந்து என்ன செஞ்சுறாரு அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாரு. ரூமுக்குள்ள வந்துட்டு இவர் ரொம்ப அழுதுட்டு கத்த ஆரம்பிச்சோன்னே ஹித்கிளிஃப் வந்து திட்டுறாரு. என்ன நீ இப்பெல்லாம் வந்து கத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. உடனே லாக்வுட் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடியே போயிடுறாரு. ஐயோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடுறாருங்க. இந்த நேரத்தில் ஹித்கிளிஃப் வந்து நான் உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்துல நின்று அழுகிறாரு. வந்தது கேத்ரினா தான் இருக்கு. கேத்ரின் எங்கே போயிட்டா, நீ என்ன ரிட்டர்ன் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுது திரும்ப வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஹித்கிளிஃப் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய டாட்டர் இன் லாவை ரொம்ப க்ரூவலா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து சாப்டர் 3. இதோட இந்த சாப்டர் 3 முடியுது. இப்போ சாப்டர் 4ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்வுட் வந்து எந்த மனுஷங்க கூடயுமே தொடர்பு வச்சுக்காம தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு ஐயோ பயமா இருக்கு, ஏன்னா யாரு கூடயும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி டீன் அப்படிங்கிற அவங்களும் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பர். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வராங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு கொண்டுட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே லாக்வுட் வந்து சொல்கிறாரு, யார் இந்த உதரிங் ஹைட்ஸில் உள்ள பீப்புள், அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த நெல்லி டீன் வந்து ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் கேத்ரின், அந்த ஸ்டோரி ஆஃப் த எரன்ஷா, இந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த சாப்டர் 4ல இருந்து ஃப்ளாஷ்பேக்கை ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த டைரி எழுதுறது மூலியமா லாக்வுட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நரேட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது. இப்போ இந்த பிளேக்குள்ளேயே ஒரு பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டோரியை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு நரேட்டர் தான். ஸோ இந்த ஸ்டோரியில் 2 நரேட்டர் உண்டு. இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா ஊதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மிஸ்டர் எரன்ஷா அண்ட் மிஸ்ஸஸ் எரன்ஷா அப்படிங்கிற 2 தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஹின்லி அப்படிங்கிற ஒரு சன்னும் கேத்ரின் அப்படிங்கிற ஒரு டாட்டரும் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க மிஸ்டர் எரன்ஷா அப்படிங்கிறவர் லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது இந்த ஹித்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்பனான ஒரு குட்டி குழந்தையை தூக்கிட்டு வந்து அதுக்கு ஹித்கிளிஃப் அப்படிங்கிற பேரும் விட்டு வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மிஸ்ஸஸ் எரன்ஷாக்கும் இந்த ஹித்கிளிஃபை பிடிக்காது, கேத்ரினுக்கும் இந்த ஹித்கிளிஃபை பிடிக்காது, ஹின்லி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஹித்கிளிஃபை பிடிக்காதுங்க. ஆனால் மிஸ்டர் எரன்ஷா இந்த ஹித்கிளிஃப் ஒரு நம்ம ஃபேமிலியோட ஒரு மெம்பர், அவரும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்க. இதுதான் இந்த 4th சாப்டருங்க. இப்போ 5th சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் எரன்ஷாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவங்க இறந்து போயிடுவாங்கங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஹின்லி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ மிஸ்டர் எரன்ஷா என்ன நினைப்பார் அப்படின்னா, ஹின்லியை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், காலேஜுக்கு அனுப்பிடலாம், காலேஜுக்கு படிக்க வைக்கலாம், காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அம்மா இல்லைன்ட்டு லோன்லி. அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப ஹித்கிளிஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலேஜுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரினும் ஹித்கிளிஃபும் ஒரே ஏஜாக இருக்கிறதுனால 2 பேரும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நல்லா ஜாலியாக அவங்க அப்பா கூட மிஸ்டர் எரன்ஷா கூட வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்கங்க. மிஸ்டர் எரன்ஷாவும் ஒரு கட்டத்தில் ரொம்ப வீக் ஆகி அவரும் இறந்து போயிடுவார். இப்போது நம்ம ஊதரிங் ஹைட்ஸுக்கு மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹின்லி தான். அவர் படித்து முடிச்சுட்டு திரும்ப வராரு. இதுதான் இந்த சாப்டர் 5. வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாவலோட ஜானர் வந்து காத்திக் நாவல். ஏன் அப்படின்னா நம்ம அதில் வந்து பேய்லாம் வந்தது பார்த்தீங்கல்ல, அதனால தான் இது காத்திக் நாவல். இது ரொம்ப ட்ராஜடியான ஒரு நாவல். ஏன் இது வந்து காத்திக் நாவல்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஹாரிஃபையாகவும் இருக்கும் அண்டு ஃபேஷனேட் ரீடர்ஸ் வித் த சீன்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ் அண்ட் க்ரூவல்ட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அண்ட் டார்க் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு காத்திக் நாவல் அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. இதனுடைய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் பிட்ஸ் ஆஃப் த யாக்ஷயர் டயலாக்ட். அதாவது வந்து யாக்ஷயர் டயலாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யாக்ஷயரில் உள்ள மக்கள்லாம் பேசுவாங்கல்ல, அந்த நம்ம ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஓல்டு சர்வெண்ட் கூட நம்ம லாக்வுட்டை கூப்பிடும்போது அந்த லாங்குவேஜில் தான் கூப்பிடுவாங்கன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லாங்குவேஜ். இப்போ டைம் அண்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1846 to 1847. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் த பப்ளிகேஷன் 1847. என்னுடைய பப்ளிஷர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் சி நியூ பைன்னு சொல்லலாம், சி வந்து காட்லி, ஸோ தாமஸ் காட்லி நியூ பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நரேஷன் இருக்காங்க. 2 நரேஷனுமே பாஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது ஒரு டைரியில் அவர் நடந்ததை பற்றி எழுதுறதாகவும், அதுக்கப்புறம் நெல்லி அப்படிங்கிறவங்களும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாஸ்ட்டை பற்றி தான் சொல்கிறதுனால இதனுடைய டோன் வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதனுடைய ப்ரோட்டகனைஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹித்கிளிஃப் அண்ட் கேத்ரின். என்னோட தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the destructiveness of love that never changes, that precociousness of the social class. அப்புறம் மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், ரெப்படிஷன், த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் நேச்சர் அண்ட் கல்ச்சர். இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூர்ஸ் கோஸ்ட். இதுதான். இப்போ நம்ம சாப்டர் 6க்குள்ளே போகலாங்க. சாப்டர் 6க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லிண்டன் அண்டு மிஸ்ஸஸ் லிண்டன். இவங்க 2 பேரை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க 2 பேருமே வந்து ஒரு தம்பதியர்கள். இவங்க வந்து எங்கே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராஸ்கிராஸ் கிரேஞ்சில் வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட குழந்தைங்க தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போனீங்கன்னா இசபெல்லா அண்ட் எட்கர். இவங்க 2 பேரும் தான் இவங்களுடைய குழந்தைங்க. இப்போது எதுக்கு நான் இதை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா இவங்க இனிமேல் இருந்து இந்த சாப்டர் 6ல் இருந்து வர போகிறாங்க. அதாவது இப்போ மிஸ்டர் எரன்ஷா வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஃபியூனரலுக்கு ஹென்லி மட்டும் வரலங்க, அவங்களோட ஒய்ஃபான ஃப்ரான்சிஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரான்சிஸ் ரெண்டுமே ரெண்டு இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இதில் வந்து ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்னொரு இதில் வந்து ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நேமை பார்த்து வச்சுக்கோங்க. ஒய்ஃபையும் சேர்த்து தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவர் வந்து சும்மாலாம் ஒன்றும் இல்லை, ஹித்கிளிஃபை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஹித்கிளிஃபோட எஜுகேஷனை வந்து பிடுங்கிடுவார். நீ வந்து படித்ததெல்லாம் போதும், நீ வந்து ஒரு காமன் லேபர் தான் எல்லாரும் மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ண ஆரம்பிச்சிடுவார். கேத்ரினையும் வந்து நம்ம ஹித்கிளிஃபையும் வந்து பேசக்கூடாது, இனிமேல் ஃப்ரெண்ட்லியாலாம் 2 பேரும் பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆனால் கேத்ரின் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்ஸ் அப்படின்ட்டு அவங்க எப்போதும் ஹித்கிளிஃபோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போவாங்க போல். அந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்கு ஹின்லிக்கு தெரியாமல் அவங்க 2 பேரும் போகிறாங்கங்க. ஒரு நாள் ஈவினிங் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் திரும்ப வரவே இல்லை அந்த மூர்ஸுக்கு போனவங்க. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க த்ரஸ்கிராஸ் கிரேஞ்சுக்கு ட்ரிப் போயிருக்காங்க.
அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் லண்டன் அண்ட் மிஸ்ஸஸ் லண்டன் பார்த்தோம்ல, அவங்களுடைய குழந்தைங்களான அந்த எட்வர்ட் இசபெல்லா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரினும் ஹித்கிளிஃபும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால் எட்கர் கோவத்தில் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் அவுத்து விட்டோன்னே அது போய் கேத்ரினோட முழங்கால போய் கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மிஸ்டர் லிண்டன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் கேத்ரினை கூட்டிகிட்டு போய் க்யூர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து நம்ம ஊதரிங் ஹைட்ஸ்லேயே வந்து கொண்டு வந்து விடுறாரு. அப்புறம் மிஸ்டர் லிண்டன் வந்து போனவர் சும்மா இல்லாமல் ஹித்கிளிஃப் கிட்ட பற்ற வச்சுட்டு போயிடுறாரு. ஹின்லி கிட்ட வந்து பற்ற வச்சுட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு வந்து இந்த பையனை உசுப்பேத்துறா, இப்படிலாம் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது உடனே ஹின்லி வந்து என்ன செய்கிறாருன்னா, கேத்ரின் இனிமேல் நீ பேசவே கூடாது ஹித்கிளிஃபோட அப்படின்னு சொல்லிட்டு ஹித்கிளிஃப் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணிட்டாரு. இது முடிக்கினாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேத்ரின் வந்து ஒரு ஸ்பெண்ட் 5 வீக்ஸ் வந்து யார் வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டன் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேத்ரினை வந்து ஒரு ப்ராப்பர் லேடியாக வந்து லிண்டன் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேட்டிங்லாம் வந்து இது பண்ணி அவங்கள வந்து ஒரு எஜுகேட்டிங் மேனர் பண்ணி அப்புறம் சோஷியல் கிரேஸை இந்த எப்படி பழகணும் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவங்கள நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு 5 வீக்ஸ் கழித்து கிறிஸ்மஸ் டைம் அப்போ ஊதரிங் ஹைட்ஸுக்கு வந்து ரிட்டன் அனுப்புகிறாங்க. அங்கே வரும்போது அவங்க வந்து ஒரு அழகான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒரு லவ்லி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஊதரிங் ஹைட்ஸுக்கு வந்த உடனே ஹின்லி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹித்கிளிஃபை பற்றி சொல்கிறாரு. இவனும் வந்து எல்லார் மாதிரி ஒரு சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கேத்ரின் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹித்கிளிஃப் அந்த நேரத்தில் ஒரு டர்ட்டியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து கேத்ரின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டனோட சில்ட்ரனான எட்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நீட்டாக ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்ம ஹித்கிளிஃபோட கம்பேர் பண்ணி பேசுகிறத பார்த்தோன்னே ஹித்கிளிஃப்க்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நம்மளை பார்த்து வந்து ஒரு டர்ட்டியான ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க, நம்மளை பார்த்து டர்ட்டின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து ஃபீலிங் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா ரொம்ப காயமாயிரும் அவருக்கு ரொம்ப காயமாயிரும், ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊதரிங் ஹைட்ஸில் வந்து ஒரு டின்னர் வந்து ஆரம்பிப்பாங்க. டின்னருக்கு வந்து ஊதரிங் ஹைட்ஸுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லிண்டனும் மிஸ்ஸஸ் லிண்டனுடைய குழந்தைகளான எட்கர் அண்ட் இசபெல்லா இவங்க 2 பேரும் டின்னருக்கு வருவாங்கங்க ஊதரிங் ஹைட்ஸுக்கு. வரும்போதே மிஸ்ஸஸ் லிண்டன் வந்து சொல்லி தான் அனுப்புவாங்க, இந்த ஹித்கிளிஃப் கூட இவங்க 2 பேரும் சேரக்கூடாது, அவன் வந்து ஒரு சர்வன்ட் பாய், அவன் கூடலாம் வந்து என் குழந்தைங்க வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க அனுப்புவாங்க. இது தெரிஞ்சதுனால ஹின்லி வந்து என்ன செஞ்சுருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹித்கிளிஃபை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுவார். இந்த டின்னர் டைம் முடிஞ்சோடனே நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. உடனே அந்த டின்னர்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ரூமை திறந்து விடுவார். ஹித்கிளிஃப் வந்து வெளியில் வருவார். இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹித்கிளிஃப் வந்து அந்த டின்னருக்காண்டி நம்மளை வந்து டர்ட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டால நம்ம ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வந்து நல்லா துவச்சி வாஷ் பண்ணி நெல்லி வந்து அவங்களுக்காண்டி கொடுத்து அதெல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி போட்டுட்டு டின்னருக்காண்டி வந்திருப்பார். ஆசையாக ஹித்கிளிஃப் வந்திருப்பார். ஆனால் இந்த மிஸ்ஸஸ் லிண்டன் சொல்கிறத கேட்டு இந்த ஹின்லியை வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணதுனால அவரால் டின்னரை அட்டன் பண்ணவே முடியாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா திறந்து விட்ருவாங்க. ரொம்ப ஹித்கிளிஃப் வந்து அப்செட் ஆயிடுவார். இந்த டைம்லையும் ரொம்ப அந்த இடத்துல வந்து ஒரு இன்சல்ட் பண்ணப்படுவார். இப்போ என்னென்னா வெளியில் வந்தோடனே எட்கர் வந்து சொல்லுவான், ஹித்கிளிஃபோட ஹேரை பற்றி கிண்டல் பண்ணோன்னே ஹித்கிளிஃப்க்கு ரொம்ப கோவந்துடும். ஆப்பிள் சாஸை தூக்கி மேலே எறிவார். இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணது இந்த ஹித்கிளிஃப் இந்த இடத்துல அவமானப்படுறது இதெல்லாம் பார்த்துட்டு கேத்ரினுக்கு அன்ஹாப்பியாக தான் இருக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டர்ட்டி அப்படின்னு சொன்னது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தா, ஹித்கிளிஃபும் நம்மள மாதிரி நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு நம்மள மாதிரி ஒரு எஜுகேட்டிங் மேனராக வந்து அவன் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதனால தான் டர்ட்டின்னு சொன்னாங்க. டர்ட்டின்னு சொன்னால் அவன் கோவம் வந்து அவனை மாற்றிக்குப்பான், அவனோட இது நல்லா இருக்கும், அவனை சேஞ்ச் பண்ணிப்பான், ஒரு ப்ராப்பர் மேனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க கேத்ரின் வந்து சொன்னாங்களே தவிர அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப இன்சல்ட் பண்ணப்படுறதுனால கேத்ரின் ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹித்கிளிஃப் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே போய் அப்படியே ரொம்ப அப்செட்டாக கிச்சனில் போயிருப்பாங்க. கிச்சனுக்கு நம்ம நெல்லி சாப்பாடு கொண்டு வராங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க, நைட் சாப்பாடு. உடனே ஹித்கிளிஃப் வந்து சொல்லுவார், இப்படி வந்து நான் இது பண்ணாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அதனால நான் வந்து இந்த ஹின்லியை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து என்ன செய்வேன், ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேல. டக்குன்னு இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்வுட்
இங்கே வராங்க. இந்த லாகவுட் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே லாகவுட் வந்து நெல்லி சொல்கிறா, ஐயோ உன்ட்ட நிறைய கதை சொல்லி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னா உடனே லாகவுட் சொல்கிறேன், அப்படிலாம் போகாத, ஸ்கிப் பண்ணாத, எனக்கு கண்டிப்பாக நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்கிறாங்க, கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு அவங்கள போட்டு நொச்சரிக்கிறாரு. உடனே நெல்லியும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓகே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்டர் 8 வரோம். இப்போ சாப்டர் 8 வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெல்லி வந்து ஸ்கிப் பண்ணி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 1778 சம்மர் டைமில் செவரல் மந்த் லேட்டர், அப்போ அதோட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாகவுட் அரைவல் ஆயிருக்காருல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு 23 இயர்ஸ்க்கு முன்னக்குடியிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஹெரிட்டன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்போ தான் பிறகுறாரு. யாருக்கு அப்படின்னா ஃப்ரான்சிஸ் யாரோட ஒய்ஃபு, ஹின்லியோட ஒய்ஃப். அவங்களுக்கு ஹெரிட்டன் வந்து ஒரு பாய் பேபி பிறகுறான். ஆனால் வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் வந்து இறந்துட்டாங்க. அதனால ஹின்லி தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெல்லியை வந்து டேக் கேர் பண்ண சொல்கிறாரு ஃப்ரான்சிஸை, நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒய்ஃப் இறந்ததுனால ஹின்லி வந்து என்ன செய்கிறாருன்னா ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப குரூவலாக நடத்திட்டு இருக்காரு ஹித்க்ளிஃபை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரின் வந்து இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னா டைமெல்லாம் எட்கர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹித்க்ளிஃப் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டுங்கிறதுக்காண்டி தான், அவரை கடுப்பேற்றுறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹித்க்ளிஃப்க்கு தெரியவே இல்லை. ஹின்லி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடனே ஒரு நாள் வந்து அவர் வந்து ஹவுஸை விட்டு வெளியில் போகிறாரு. அப்போ வந்து ஹித்க்ளிஃப் வந்து சொல்கிறாரு, ஹின்லி வந்து வெளியில் போனோடனே ஹித்க்ளிஃப் வந்து சொல்கிறாரு கேத்ரின் கிட்ட, நீ இல்லை எப்போல்லாம் என் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை நானும் இசபெல்லாவும் ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேத்ரின் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அந்த டைமில் வந்து எட்கர் வராரு, ஆனால் இசபெல் இல்லாமல் வராரு. உடனே இவர் வந்து கோவத்தில் வெளியில் போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி ஹித்க்ளிஃப் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இக்னோரன்ட் பண்ணப்படுறாரு, ஒரு டல் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்கர் உள்ளே வந்தோன்னா நெல்லி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உள்ளே இருக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே கேத்ரின் சொல்கிறாங்க, நீ இல்லை நாங்கள் 2 பேரையும் தனியாக விட்டு நீ வெளியில் போ அப்படின்னு நெல்லியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நெல்லி சொல்கிறாங்க, ஹின்லி வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு எட்கர் இருக்கும்போது நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படின்னா. உடனே கேத்ரின் பார்த்தாங்க, அப்படியே அவங்கள வந்து அடிச்சிடுறாங்க. அடித்ததை பார்த்து எட்கரே பயந்துட்டேன், என்ன இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வந்து அவரே வந்து பயந்துட்டார் கேத்ரின் இப்படி அவளோட செயலை பார்த்து. உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவர் வெளியில் போகிறாரு. அவர் வந்து வெளியில் போயிடுறாரு, என்ன இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எட்கர் வந்து வெளியில் போயிடுறாரு. அப்புறம் வந்து விண்டோ வழியாக நம்ம கேத்ரின் பார்த்தோன்னா அந்த கேத்ரினோட அழகை பார்த்துட்டு மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா எட்கர் உள்ளே வராரு. எட்கர் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஹின்லியும் வந்துடுறாரு. ஹின்லி வந்த உடனே எட்கர் அடிச்சு புரண்டு வீட்டுக்கு ஓடிடுறாரு. அப்புறம் கேத்ரினும் அவங்களோட சாம்பருக்கு போயிடுறாங்க. ஹின்லி வராரு. இதோட வந்து சாப்டர் 8 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சாப்டர் 9. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹின்லி வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப ட்ரங்க் பண்ணி அந்த குடி போதையில் வந்திருப்பார்ல, வந்தவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா தவறுதலாக ஹெரிட்டனை வந்து கீழே போட்டுருவார். ஆனால் ஹித்க்ளிஃப் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அந்த மாடிப்படிக்கு அடியிலேருந்து ஹெரிட்டனை வந்து கேட்ச் பண்ணிடுவார். இப்போ என்ன நடக்கும்னா ஒரு நாள் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரின் வந்து கான்வர்சேஷன் வித் த நெல்லி அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்து கேத்ரின் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நெல்லி கூட கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. எதை பற்றி அப்படின்னா, எட்கர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நெல்லிக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து எட்கரை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. எட்கர் வந்து என்னை கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஹித்க்ளிஃபும் வந்து கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. இதை கேட்ட உடனே ஹித்க்ளிஃப் வந்து அந்த இடத்த விட்டு நவன்றுவார். ஆனால் இந்த நேரத்தில் தான் கேத்ரின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனால் நான் எட்கரை கல்யாணம் பண்ணலை, நான் வந்து அதெல்லாம் வந்து சும்மா தான், நான் ஹித்க்ளிஃபை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல மேனாக மாற்றி நான் வந்து ஹித்க்ளிஃபே வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கவங்களையும் ஹித்க்ளிஃப் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவங்க நினைப்பாங்க, நான் வந்து ரொம்ப வந்து இதாக நினச்சேன். ஹித்க்ளிஃப் வந்து நினைப்பார், நான் வந்து ரொம்ப லவ் பண்ணேன் கேத்ரின், இந்த இதுலேயே வந்து அவள் தான் ரொம்ப ஒரு கைண்டான பர்சன், நான் வந்து என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அவன் என்னை வந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி எட்கரை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சி அந்த இடத்த விட்டு அவங்க வந்து போயிடுவாங்க, ஓடிடுவார். உதரிங் ஹைட்ஸை விட்டு ஓடிடுவார். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிடுவார். இந்த நேரத்தில் கேத்ரின் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹித்க்ளிஃபை தேடி அப்படியே அந்த மழை பெய்யும் வெளியில், அந்த நேரத்தில் வந்து வெளியில் போய் அவங்கள தேடி கடைசி அவங்களுக்கு ஒரு ஃபீவரே வந்துடும். அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அவங்க டெத்து முடிக்கும் போயிடுவாங்க. அந்த ஃபீவர் வந்து அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லண்டன் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ணுவாங்க. டேக் கேர் பண்ணிவிட்டு இது டி அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா டேக் கேர் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்கிராஸ் கிரேஞ்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா பார்த்து ரெக்கவர்
பண்ணி அவங்க திரும்ப உதரிங் ஹைட்ஸுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபீவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டன் கிட்ட அஃபெக்ட் ஆயிரும். கடைசி அவங்க 2 பேரும் அந்த ஃபீவர்னால இறந்தே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரின் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. கடைசி எட்கரையே வந்து மேரி பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேத்ரினை எட்கர் கூட கல்யாணம் பண்ணதுனால நெல்லி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேத்ரினுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரஸ்கிராஸ் ரேஞ்சுக்கு அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. இப்போ ஹெரிட்டனை வந்து யார் வந்து டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் தான். அவன் தான் இப்போ உதரிங் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்லி சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஸ்டோரி வந்து போய்கிட்டு இருக்கையிலேயே மறுபடியும் நெல்லி வந்து சொல்கிறாங்க லாக்வுட் கிட்ட. இப்போ ஃப்யூச்சருக்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு இன்டர்வல் பாருங்கள். லாக்வுட் கிட்ட சொல்கிறாங்க, 1.5 hour வந்து பாஸ்ட் ஆயிடுச்சு, போதும் நீ போய் தூங்கு அப்படின்னு நெல்லி சொன்னதா லாக்வுட் வந்து அவருடைய டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இப்போ சாப்டர் 10 இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லை, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்வுட் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காயிறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டு அவர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சி ஹெத்க்ளிஃப் வந்து போனது இதெல்லாம் கேட்டு ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த அன்றைக்கி ஹெத்க்ளிஃப் வந்து லாக்வுட்டை பார்த்துக்கோ அப்படின்ட்டு நெல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே நெல்லிக்கிட்ட வந்து லாக்வுட் சொல்கிறாரு, மீதி ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நெல்லி வந்து மீதி ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெத்க்ளிஃப் வந்து எப்படி வராரு அப்படின்னா ரொம்ப வெல்த்தியாக வராரு, 3 இயர்ஸுக்கு அப்புறம் வராரு அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேத்ரினுக்கு அந்த நேரத்தில் மேரேஜ் ஆகி 6 months ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெத்க்ளிஃப் வந்து வராரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வந்த உடனே அந்த நெல்லி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஹெத்க்ளிஃப் நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. உடனே கேத்ரினும் ஹெத்க்ளிஃபும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம எட்கருக்கு வந்து ரொம்ப ஜெலஸாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. உடனே ஹின்லி தான் என்னை இன்வைட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெத்க்ளிஃப் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே நெல்லியும் கேத்ரினும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஹின்லியே உன்னை இன்வைட் பண்ணானா, அது எப்படி இன்வைட் பண்ணா அப்படின்னு கேட்டப்போ ஹெத்க்ளிஃப் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு கார்ட் கேமில் வந்து பார்த்தேன், கேம்லிங்கில் நான் வந்து ஹின்லி வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு இருந்தப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஹெத்க்ளிஃப் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருந்தோன்னா உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஹின்லி வந்து நீ உதரிங் ஹைட்ஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் ஒன்று ஓடிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசபெல்லா ஹெத்க்ளிஃபை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து கேத்ரின் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜும் பண்ணலை, என்கரேஜும் பண்ணலை, அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் நெல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன இது வந்து திடீர்னு வந்து ஹெத்க்ளிஃப் வந்து இப்படிலாம் கிடையாது, கேத்ரினை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, இதனால் இப்படி வந்து இசபெல்லாவை திடீர்னு லவ் பண்ணணும், எதுவும் பழி வாங்குறதுக்காண்டி இருக்குமோ அப்படின்லாம் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சந்தேகப்படுறாங்க. இதோட இந்த சாப்டர் 10 முடிஞ்சுதுங்க. ஓகேங்க, நம்ம 10 chapters வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா, எந்த அளவுக்கு புரிஞ்சுது, எவ்வளோ கிளியராக இருந்தது, இல்லை நான் இன்னும் எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப கொலான்னு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு பொறுமையோடு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்கும். இப்போது இந்த 10 chaptersலேருந்து நான் ஒரு 5 to 6 questions வந்து கேட்குறேன். ஹூ இஸ் த பியூட்டிஃபுல் கேர்ள் ஹூம் லாக்வுட் ஃபைண்ட்ஸ் இன் த சிட்டிங் ரூம்? அதாவது சிட்டிங் ரூமில் லாக்வுட் வந்து பியூட்டிஃபுல் கேர்ளாக பார்த்தது யாரை? இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட்டு, லாக்வுட்டுக்கு இந்த ஸ்டோரியை உதரிங் ஹைட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை வந்து சொல்கிறது யார்? இது செகண்ட் கொஷன். அப்புறம் தேர்ட் கொஷன், இந்த மிடில் ஆஃப் த நைட்டில் லாக்வுட் யார் ஹேண்டை பிடிச்சிட்டு இருந்தார்? இது தேர்ட் கொஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷனுங்க, ஹவ் வாஸ் ஹெத்க்ளிஃப் ரிலேட்டட் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எரன்ஷா? இது ஃபோர்த்து கொஷன். அதாவது ஹெத்க்ளிஃப்க்கும் மிஸ்ஸஸ் எரன்ஷாக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறேன், ஃபோர்த்து கொஷன். அப்புறம் ஃபிஃப்த்து கொஷன்ஸ், ஹூ வில் பி மாஸ்டர் ஆஃப் உதரிங் ஹைட்ஸ் வென் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எரன்ஷா டை? அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எரன்ஷா வந்து இறந்ததுக்கப்புறம் யார் மாஸ்டராக இருக்காங்க உதரிங் ஹைட்ஸுக்கு அப்படிங்கிறதாங்க. இந்த மாதிரி கொஷன்ஸுக்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள சாப்டர்ஸு என்னோடய பார்ட் 2லேயும் பார்ட் 3லேயும் நீங்கள் பார்க்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது முடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள்
கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன போடுறேன்னு தெரியும். அண்ட் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.